எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி நானு ஒரு ஒரு த்ரில்லிங் மேட்ச் முடிஞ்சிருக்கு. முலன்பூர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸை. நிறைய சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டு இருந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. இது வந்து நல்ல பேட்டிங் பிச்சுன்னு தெரியும். நேற்று நம்ம பேசும்போது 220 சொல்லியிருந்தோம். மேஜிக் ஸ்கோர் 220 அண்ட் அப்வர்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த 220 அந்த பார் ஸ்கோர் தான் அடிச்சாங்க அவங்களும். இருந்தாலும் சேஸ் செய்யப்பட்டது அந்த ஸ்கோரு. கம்ஃபர்டபுளாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்துருக்காங்க. இன்னும் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தாலும் திருப்பி அடிச்சிருக்க மாதிரி தான் போச்சு. ஆனால் மாறி மாறி வந்துச்சு பெண்டலும். தட் ஹேட் டு இது. பாய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்த மேட்சை பத்தி. வில் டேக் இட் ஃப்ரம் தேர். இல்ல இவங்க ஸ்டாயினிஸ் இன்னிங்ஸ் கடைசியில அந்த ஒரு ஓவர்ல கேபிடலைஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதனால தான் அவங்க அந்த 220 வந்தாங்க. இல்லாட்டி தேவர் கொஞ்சம் வழக்கம் போல நேல் இறக்கி விட்டுருந்தாங்கன்னா இன்னொரு 20 ரன் கம்மியா இருந்திருக்கும். ஆமா. ஸோ அதனால அங்க ஸ்டாயினிஸோட இம்பாக்ட் தான் அந்த ஸ்கோர் வந்துச்சு. மேபி அவர் அப்படி அடிக்காம இருந்திருந்தாருன்னா அதுவும் அந்த ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. பட் உண்மையா இது பாராட்டணும்னா பிரசிம்ரன் சிங், பிரியன்சாரியா வந்து அப்பப்ப அடிக்கிறாரு, கேமியோ மாதிரி கொடுக்குறாரு, பட் கன்வெர்ட் பண்றது இல்ல. பட் பிரசிம்ரன் சிங் வந்து கன்சிஸ்டன்ட்லி ப்ரூவன் ஒவ்வொரு மேட்சும் வந்து கன்சிஸ்டன்ட்லி ஸ்கோரிங் அட் ஹை ரேட். அதுவும் ஒரு இந்த மேட்ச் தவிர. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாரு, அது மட்டும் லைட்டா. அவரும் ஸ்ரேயாஸும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. யாராவது ஒருத்தர் அடிச்சிருக்கலாம். பிரப்சிம்ரன் மேபி அடிச்சிருக்கணும். 2 ஓவர் முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். பவர் பிளே வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளே வந்து பர்கர்லாம் நல்லா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதான் பவர் பிளே முடிஞ்சோடனே கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணிருக்கலாம். பிரப்சிம்ரன் யூஸ்வலா எல்லா மேட்சும் பண்ணியிருந்தாரு இந்த மேட்ச் தவிர. பட் அதான் ஸ்ரேயாஸ் ஐயரும் வந்து கொஞ்சம் யூஸ்வலா ஃபாஸ்டா அடிப்பாரு, கொஞ்சம் இது பண்ணல. கடைசி அதுல ஒரு 10-15 ரன் லேக் ஆயிடுச்சு. மேபி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கிறதுனால அந்த டார்கெட் எதுவும் இல்லாதனால தேவர் ஸ்ட்ரகிளிங் பிட் அப்படின்னு ஒரு என்ன பண்றது, போலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்திருக்கலாம். அதனால ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. பிளஸ் மேபி சஷாங்க் இல்லாதது வந்து இன்ஜுரினால இல்லாதது வந்து மேபி மைண்ட்ல வந்து பின்னாடி ஸ்டாயினிஸ் மட்டும்தான் இருக்காரு அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து தே ஹேட் தட் குஷன், லைக் சஷாங்க் ஸ்டாயினிஸ் 2 பேர் இருக்காங்கன்றது குஷன். அது இல்லாதது மேபி மைண்ட்ல இருந்திருக்கலாம். நீ சொன்னது பிளஸ் இருக்காருல்ல, அவரையும் நம்பலாம்ல. யாரு முதலாளி நேற்று சொன்னாரு ப்ரிவியூல மார்க்கோ ஆன்சனுக்கு பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குதுன்னு. இன்னைக்கும் பேட்டிங் கிடைக்கல. ஓகே, அந்த அளவுக்கு நம்ம அடிக்கலாம். இஸ் வெரி கேப்பபிள் பேட்ஸ்மேன். பட் ஒரு அதான் அதனால இன்னமும் கொஞ்சம் அடிச்சிருந்திருக்கலாம். அவங்க அடிக்காம விட்டது அவங்க அது வந்து ஸ்லைட்லி தே லுக் பேக் when they look back at the game அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு they will think. அண்ட் ஃபைனலி பிரார் விளையாடினாரு. பிரார் ரொம்ப நல்லா போட்டாரு. இதுதான் ட்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் கோயிங் இந்த டோர்னமெண்ட். என்ன 2 ஸ்பின்னர் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொல்லு, பிரார் நல்லா போட்டான்றது. அதே மாதிரி அந்த சைடு அவங்க யாஷ்ராஜ் புஞ்சா இறக்கி விட்டாங்க. இவர் பிஷ்னாய் தெரியல இன்ஜுரியா அடிச்சிட்டாங்க, 2 மேட்ச் அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் மேபி தெரியல என்னன்னு. பட் நல்லா தான் போட்டாரு, டீசெண்டா போட்டாரு. கொஞ்சம் ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போச்சு. அதுக்கப்புறம் புல் பேக். நான் வந்து அகிலோஸ் எனக்கு சொன்ன பாயிண்ட் தான் பிரா இருக்கும். இன்னைக்கு சால் விக்கெட் எடுத்தாரு பாருங்க. அதேதான் அவர் டைட்டா. இப்ப ஜெய்ஸ்வாலோட கேம்ல ஒரு கேப் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பின் பவர் ஹிட்டர் கிடையாது. அவர் பேஸ் நீங்க போட்டா அடிச்சிருவாரு. அவரு பவர் பிளேக்கு அப்புறம் அவர் அடிக்க பார்த்து அவுட் ஆயிடுவார். ஏன்னா ஸ்பின்னர் அவரால் டேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து அதே தான் ஆச்சு. இதே அந்த எண்டு ஃபாஸ்ட் பவுலர் போட்டிருந்தாருன்னா ஜெய்ஸ்வால் வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலர் அடியை போட்டுட்டு இந்த சைடு வந்து தள்ளி இருப்பாரு. 2 சைடு ஸ்பின்னர் போடுறதுனால அவருக்கு வேற வழி இல்லை. இ காட் டிராப்டு. அடிச்சுதான் ஆகணும்னு இன்னைக்கு விக்கெட் விட்டாரு. மற்ற விக்கெட்டும் அப்படிதான். பிரார் வந்து டைட்டா இங்கே போட்டாருன்னா இங்கே சால் விக்கெட் விழுகும். ஸோ அது வந்து இட் இஸ் கமிங் த்ரூ ஃபார் பஞ்சாப் நோ. தி ஷுட் கண்டினியூ வித் திஸ். கரெக்ட் தான். ஆனா அவங்க பிச்சுக்கு ஏத்தாப்புல கால் பண்ணான்னு நினைக்கிறேன். பட் போன வருஷமும் இதே தான் பண்ணாங்க. கடைசியில வந்து பிராரும் சஹாலியும் வச்சா ஓட்டினாங்க. ஸோ அந்த ஹாஃப் வேக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பிரார் உங்களோடது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போலுக்கு. அதனாலதான் போட்டாரு. அன்பார்ச்சுனேட் விக்கெட்ஸ் எடுக்கல வருஷம். பட் அவர் என்னன்னா இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஆட் பண்ணுவார். சில நேரம் கொஞ்சம் லோவர் டவுன் ஒரு 2 6 அந்த மாதிரி ஏதாவது ஒரு 10 ரன் 20 யான்சனுக்கே சான்ஸ் கிடைக்கலன்ற. பட் கோயிங் ஃபார்வர்ட் எப்படியா இருந்தாலும் இதுதான் அவங்க ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். போக வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. பாக்கலாம். இம்பாக்ட் சபா தான் வந்தாரு. சரி, லாக்கியை பத்தி சொல்லுங்க. உள்ள வந்தாரு, லேண்ட் ஆனாரு, மேட்ச் கேம் கொடுத்தாங்க. பாட்லெட் பேடா போட்டாரு. நேற்று நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அதுவும் ஃபர்ஸ்ட் பவுலிங் டாப் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம் 5ல இருக்காரு பாட்லெட். விக்கெட்டும் எடுக்கல, ரன்னும் நிறைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 13 எக்கானமி. விக்கெட் மொத்தமா 7 மேட்சுக்கு 4 விக்கெட் தானே. பட் இவர் வந்தவரும் ஒன்றும் சிறப்பா செய்யலை. 4 ஓவர் 57 கொடுத்துருக்காரு.
மேபி வந்தவொடனே செலக்ட் பண்ணிக்கோ. ஒரு மேட்ச் ரெஸ்ட் குடுத்து பண்ணியிருக்கணும். குழந்தையெல்லாம் இது பண்ணிட்டு எதுவும் ஃபிசிக்கலா இது இல்லாம லைட்டா அப்படியே டைரக்ட்டா வந்து எடுத்தோனே விளையாடலாம் அப்படின்ட்டாங்க. பட் ஆனா லாக்கி ஃபெர்குசன் வந்து அவரு எப்பப்பலாம் அவரு அவைலபிளா இருக்காரோ, அவரு தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்காரு ஃபாஸ்ட் பவுலரா பாண்டிங். ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் பாண்டிங் வந்து ம். ஃபெர்குசன் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஓகே. பார்ப்போம். ஸோ இந்த சேஸுக்கு அவங்க பவுலிங்கும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான்ட்ரே பர்கர் வந்து கடைசி ஒரு 4-5 மேட்சாவே ஒரு கொஞ்சம் வந்து இஸ் ஆஃப் கலர். குமுலேட்டிவ் எக்கானமி வந்து லைக் 12.75 நினைக்கிறேன். இப்போ விக்கெட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அது ஒரு கொஸ்டின் மார்க் அவங்களுக்கு கோயிங் ஃபார்வர்ட். பிரிஜேஷ் சர்மா 3 ஓவர் நல்லா போட்டாரு. கடைசி ஓவர் வெளுத்து விட்டாரு ஸ்டாயினிஸ். யஷ்ராஜ் பூஞ்சா நல்லா தான் போட்டாரு. ஜடேஜா as யூஷுவல் தள்ளிட்டார் ஓவரை. ஆஷர் நல்லா தான் போட்டாரு. ஸோ அந்த ஆக்சுவலா பர்கர் செமையா கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்கு மட்டும். விக்கெட் ஒன்று தான் கிடைச்சாலும் பயங்கரமா போட்டாரு. அதான் ஒரு எடுத்தோடனே ஒரு வாட்ச் ஐ திங்க் கேட்ச் விட்டாங்க. அடுத்தது ம். இன்னொரு ஸ்லிப்புக்கு மேல பராக போச்சு. பார்த்து முறைச்சாரு அந்த கேட்ச் விட்டோன்னு ஸ்லிப் இல்லைன்னு. ஸ்லிப் இல்லைன்றதை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்றாரு. ஆமா. ஸோ பர்கர் கொஸ்டின் மார்க்கு என்ன சொல்ல போறீங்க? அதான் பர்கர் வந்து ஒரு ஸ்டெட்டிஸ்டிக்கலி அவர் தான் வந்து இன்னும் வந்து டாப் பிளேயர். அதாவது ஃபால் ஷாட் ஆடினதுல 45% ஆஃப் இஸ் டெலிவரிஸ்ல ஃபால் ஷாட் விளையாடிருக்காங்க பிளேயர்ஸ். பட் 4 மேட்சா வந்து சரியா நீ சொன்ன மாதிரி சரியா புஷ் பண்ணல. பேஸ்லாம் கம்மி ஆயிடுச்சு. மேபி தே ஷுட் ட்ரை ஆடம் மில்னு. மேபி ஒரு மேபி கேம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு திருப்பி கொண்டு அதான் வரலாம். ஒரு 2 மேட்சஸ் கூட இது பண்ணிட்டு இது பண்ணலாம். ஆடம் மில்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. ஹி ஆல்சோ பேஸ் அதே மாதிரி ஆர்ச்சர் மாதிரி அந்த அளவுக்கு அந்த அதே சிமிலர் இதுவா இருக்கும். மேபி அவங்க இன்னொன்னு கூட பண்ணலாம். சுஷாந்த் மிஸ்ரா லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படின்னா சுஷாந்த் மிஸ்ரா ஃபார் பிரிஜேஷ் அந்த இதை கூட கொண்டு வந்து ஒரு லெஃப்ட் ஆமரையும் வச்சுட்டு ஆடம் மில் கொண்டு வரலாம். ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க் அவங்களுக்கு. ஒன் த கேம் கன்வின்சிங்லி இதை வின்னிங் டீம் மாத்துவாங்களான்றது கொஸ்டின் மார்க் தான். பட் அவங்களுக்கு இந்த ஒரு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பிரிஜேஷ் வந்து 3 ஓவர் நல்லா தான் போட்டார். அந்த பவர் பிளேல வந்து அவர் அடிக்க முடியல அவங்களால. பேஸ் வேரி பண்ணாரு, நல்லா தான் போட்டாரு. இல்லை நான் விஜய் சர்மா இது மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆமரும் வேணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஆடம் மில் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் ஆமர் வேணும்னாலும் அந்த ஆப்ஷன் இருக்குன்னு அவ்வளவுதான். நாட் நெசசரிலி தட் அது நடக்கும்னு அவங்க சொல்ல. ஒருத்தவங்க தான் வந்து இப்போதைக்கு இன்னும் 5 பவுலரோட ஓடிட்டு இருக்காங்க. ம். அவங்களும் ஜிடி. இந்த 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 மேட்ச் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த தலைவன் மேட்ச் வந்து சண்டக்காக நீங்க பவுலிங் கொடுக்கலன்றத நீங்க மனசுல வச்சுட்டு பேசுறீங்களா? இல்ல இந்த மேட்ச் கம்மி மறந்துட்டீங்களா? பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் ஜடேஜா வச்சு போட்டாங்களே 4 ஓவர். ஆமா ஆமா, ஒரு அதான் பவுலர் கப் பண்ணிட்டாங்க. பராக் போடல. பராக் இது போடல, வந்து நான் தனக்கா விட்டுட்டீங்களே. தனக்கா பவுலர் நாங்க வந்து பராக் நிறைய பவுலிங் போடுவார். ஷடக்கா கொடுக்கறதோட அவங்க அதான் பராக் வந்து அப்செட் ஆயிருப்பாரு கூப்பர் கனல்ல அவுட் ஆன உடனே. இல்லாட்டி அடுத்த ஓவர் வந்து போட்டிருப்பாரு அவரு. நல்லா விளையாண்டாரு கூப்பர் கனலி. பட் அன்பார்ச்சுனேட்லி ராங் டைம் அவுட் ஆயிட்டாரு. சரி, இவங்க சேஸ் வருவோம். சூரியவன்ஷி வழக்கம் போல வச்சு வெளுத்து விட்டுட்டு இருந்தாரு. லோ ஃபுல் டாஸ்ல அவுட் ஆனாரு. இவரும் அவுட் ஆனதும் லோ ஃபுல் டாஸ் தான். துருஜூரலும் அது ஹை ஃபுல் டாஸ், சாரி. ஆனா ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிருச்சு. எல்லாம் வந்து ஃபுல் டாஸ் இஸ் ஆக்சுவலி நாட் அ பேட் பால், ஒரு சர்ப்ரைஸ் பாலா தான் இருக்கு இப்பெல்லாம். இவங்க எல்லாரும் போன வருஷம் இவர் ரீல்ஸ் பார்த்திருப்பாங்க. சாதுல் தக்கூர் ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபுல் டாஸில் விக்கெட் எடுப்பது எப்படி அப்படின்னு போட்டு ரீல்ஸ் சரி இப்போ கோயிங் ஃபார்வர்ட் வந்து அவங்க ஜுரலே வச்சு போலாமா நம்பர் 3ல? அவர் இவ்வளவு கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு 3 மேட்ச் சிங்கிள் டிஜிட், அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு. ஆமாடா, ஏன்னா 228 சேஸ்ல வந்து 20 பாலுக்கு 16 ரன் அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. யோசிச்சு பாரு. அதான் அது வந்து நாட் இது. அது என்ன பண்ணலாம்? யார் கொண்டு வருவீங்க நீங்க? ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காரு ஒருத்தர். எனக்கு கேட்டா போல்டா ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காரு பராக். அவரே அனுப்பி விட்டுருங்க. இல்ல, அவங்க ஜெயிக்கணும்னா வேல்யூ ஆட் ஆகும் கண்டிப்பா. ஃபெரேரா நம்பர் 3 அனுப்புனா அந்த டீம் பெட்டர். ஆர் சரி ஹெட்மயர் நீ கேக்குறியப்பா நம்பர் 3 போகணும் அனுப்பி விடலாம். வெளியே உட்கார வச்சுட்டாங்க. அப்படிதான். அப்படின்னா 3க்கு பிரட்டோரியஸே ட்ரை பண்ணலாம். இல்ல அவங்க ஃபெரேரா நல்லா ஃபினிஷ். யார் கீப்பிங் பண்ணுவா? ஃபெரேரா கீப்பர் தானே. ஜுரல் தூக்கணும்னு சொல்லுறாங்க. கீழே தள்ளிடலாங்க. பொசிஷனை மாத்துங்கன்னு தானே சொல்றேன். வெட்டி தூக்குங்கன்டா. அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணிட்டாங்க. they have not changed the இது. நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு we can bring that point up, but அவங்க மாத்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பிரிட்டோரியஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு வியூவரும் கமெண்ட் போட்டிருந்தாரு. சனகா நம்ம நேத்து சொல்ல முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன். சனகா ஒரு சம் பாயிண்ட் சனகாரா இருக்காரு, தள்ளிடுவாரு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா அதுக்கு சுபம் தூபே இறக்கி விடலாமே, நீங்க பிரிட்டோரியஸ் கீழே இருந்து அடிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதே மாதிரி வந்து அவரும் கொஞ்சம் ஒரு 30 ரன் அடிச்சிருக்காரு. அவர் அடிச்சு கொடுத்தாரு. பராக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டபுள் டிஜிட் தாண்டி இருக்காரு. 29 கிட்ட வந்திருக்காரு. கொஞ்சம் அவரோட இதுக்கு நீங்க இந்த சேஸ கெடுக்கல, நல்லாவும் விளையாண்டாரு. அட்லீஸ்ட் நெட் நெகட்டிவ் கிடையாது. 181 ஸ்ட்ரைக்ல 29 இஸ் டீசன்ட் தான். ஸோ 2 டீமுக்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்லி அவுட் பிளே பண்ணல. போத் ஆஃப் தெம் ஆர் இன் தி கேம் டில் தி வெரி எண்ட்.
ஸோ அதனால இட் வாஸ் அ குட் மேட்ச், பெட்டர் டீம் ஒன்று பஞ்சாப் அவ்வளோதான். பஞ்சாப் கடைசியாக ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ம். அது அப்படி நேற்று இருந்தாலும் அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் இன்னும் ஃபர்ஸ்ட் தான் இருக்காங்க. 13 பாயிண்ட்ஸ்ல ராஜஸ்தான் 12 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஜாயிண்ட் செகண்ட் பிளேஸ் வித் இது ஆர்சிபி. ஆனால் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாடி இருக்காங்க. ஸோ இதுதான் டேபிள் சேஞ்சஸ். வேற ஏதாவது இந்த மேட்சை பத்தி சொல்ல விரும்புறீங்களா, இல்லை அப்படியே அடுத்த மேட்ச்சுக்கு போலாமா? மீன் ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் டீம் மாத்தாம இருந்தாங்க. ஒரே ஒரு ஃபோர்ஸ்ட் எரர், டீம் மாத்தினோடனே தோத்துட்டாங்க. இதுக்கு மேல டீம் ஸ்டேபிளா வைப்பாங்களா இல்ல கோயிங் ஃபார்வர்ட் திரும்ப இல்ல சேஞ்ச் பண்ணிட்டு சஷாங்க் இருப்பாங்களா? ஃபிட்டா இருந்தா he will play for ஷெட்கே. அது இல்ல சேஞ்ச் கிடையாது, அதுல டவுட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாட்லர் ரொம்ப கொடுமையா போடுறாரு, அது பண்ணி தான் ஆயிருக்கணும், வேற வழி இல்ல. நான் ம். ஐ திங்க் மேபி பென் வார்ஷஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள், பட் அப்படின்னா ஏற்கனவே தான் மொத்த பவுலிங் அட்டாக் லெஃப்ட் ஆர்ம். அதான் சொல்றேன். ஏன் இப்ப லெஃப்ட் தப்பு ஆர்மர் இல்ல, வந்து ஒரு அதனால பெரிய தப்பு இல்ல, இதுதான், தப்பு இல்ல. அது லெஃப்ட் ஆர்மர் வந்து ஒரு இதுதான், அது கொண்டு வர வேண்டியதுதான். அதனால தப்பு இல்ல, அது பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஹர்ப்ரீத் வரை எடுத்துட்டீங்கன்னா 4 லெஃப்ட் ஆர்மர். அதான் சாஹல் தவிர எல்லாருமே லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ். பாப்போம் எப்படி போறாங்கன்னு. ஓகே வெற்றி, அடுத்த மேட்ச் போலாமா? வாங்க, அப்படியே வாங்க, மும்பைக்கு வாங்க. மும்பை வாங்க, வாங்கடே. ரோஹித் சர்மா ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஹெட்லைனு. அதை பத்தி அப்டேட் கொடுங்க. வேற என்ன, கேசவ் மகாராஜா டிராஃப்டின் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி சாண்டனர், ஒன் ஆஃப் தியர் பெட்டர் பவுலர்ஸ் இந்த சீசன்ல இஸ் பீன் ரூல்ட் அவுட். ஸோ கேசவ் மகாராஜ் உள்ள வந்திருக்காரு அந்த ஸ்பாட்ல. ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ரோஹித் தான் எல்லாருமே, எவ்ரி திங் இஸ் அரௌண்ட் ரோஹித் நோ. அவர் ஃபிட்னஸ், அவர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணல. அட்லீஸ்ட் மேட்ச் ஃபிட்டுக்கு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வரல அப்படின்னு மீடியாவில் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட ஏதாவது அப்டேட் இருக்கா பாய்ஸ்? என்ன பிளேயிங்ல ஒன்று இருக்கும் மும்பை? இல்ல, எப்படி இருந்தாலும் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வந்து அவர் அடிக்க தான் பார்ப்பாரு, சீக்கிரம் அவுட் ஆயிடுவாரு. ரன்னிங் விக்கெட்ஸ் வந்து அந்த அளவுக்கு முன்னாடியே அவர் பெருசா இது பண்ணது கிடையாது. பட் இட்ஸ் ஓகே. அவர் வந்தா அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் தான், அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும். அதுவும் ஹோம் கிரவுண்டு, கண்டிப்பா அட்வான்டேஜ் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து கேஷவராஜ் வரதை விட வில் ஜாக்சன் டைரக்டா ஸ்லாட் வரும்னு தோணுது. நம்பர் 8. இன்னொன்னு வந்து அந்த சாண்ட்னர் வந்து நாங்க வந்து ஆக்சுவலா தப்பா சொல்லிட்டேன் நான். அது வந்து தலையில வந்து அவர் ஆக்சுவலா கேட்ச் பிடிக்கிற மண்டையில வாங்கினார். ஸோ கன்கஷன் ஸ்டெப் தான், கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. நாங்க தான் வந்து அது வந்து இல்ல அப்படின்ட்டு இருந்தோம். மும்பை இந்தியன்ஸ் மேல வன்மத்தை கக்கிட்டீங்க. ஆமா, மும்பை சரி, இந்தியன்ஸ். அதெல்லாம் ஓகே. ஃபேன்ஸ்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்வாங்க. அது ஓகே. பட் இன்னொன்னு, ஜாக்ஸ் வரது எனக்கு ஓகே தான். வந்தா பேட்டிங் வந்து இன்சேன்லி ஸ்ட்ராங். ஜாக்ஸ் 8 அப்படிங்கிறது. ஆனால் பவுலிங் வந்து மகாராஜ் மாதிரி ஒருத்தர் வந்தா தானே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஜாக்ஸ் வரணும்னா ரூதர்ஃபோர்ட் பதிலாக வந்துட்டு மகாராஜ் ஆடினா தான் பவுலிங் ஸ்ட்ரென்தன் ஆகும். அவங்களுக்கு வீக்னஸ் வந்து பவுலிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மும்பை இந்தியன்ஸ் அந்த 4 ஓவர் கன்னா கொடுப்பாரு சாண்ட்னர். ஜாக்ஸ் 4 ஓவர் கன்னா கொடுப்பாரான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்ல பேட்டிங்ல மேபி. அடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கல்ல, பும்ரா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா. அவர் போடணும் அடம்பிடிப்பாரா இல்ல வில் பட் ஜாக்ஸ் இந்த பிடிப்பாரா? மேட்ச், அதான் இந்த மேட்ச்சுக்கு மேபி ஜாக்ஸ் ஹாஸ் டு கம். அதாவது யாருக்கு பதிலாங்கிறதான் இப்போ. நான் என்ன ரூதர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் மல்லவார் வந்து உட்கார வச்சு வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் இறக்கலாம். வில் ஜாக்ஸ் அண்ட் QDK கேன் ஓப்பன். அது ஓகேடா. பட் ரூதர்ஃபோர்ட் பதிலா வரணுமா இல்ல சாண்டர்வெல் தான். சாண்டர்வெல் ஸ்ட்ரைட் அவே அவ்வளவுதான். ருதர்ஃபோர்ட் அப்படியே தான் இருக்கணும். ஏன் பேட்டிங் வந்து பவுலிங் கொஞ்சம் வீக் ஆகுமேன்னு பார்த்தேன். பவுலிங் வந்து இதுக்கு மேல எப்படி பண்ண முடியும்னு கேக்குறேன். இல்ல மகாராஜ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுமா? இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியாது. ஜாக்ஸும் சாண்டர் கூட மகாராஜும் வந்துட்டாங்கன்னா மகாராஜ் வந்து பெருசா பவுலிங் இம்ப்ரூவ் பண்ண போறது ஐ டோன்ட் திங்க் சோ. மகாராஜ் வந்து ஆன் பேப்பர் நல்ல பவுலர் தான், எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் தான், இல்லைன்னு சொல்ல. SA-20 எல்லாம் நல்லா போடுவாரு, ஒத்துக்கிறேன். ஆனா வேர்ல்ட் கப்ல அவர் எப்படி போட்டாருன்னு தான் பாத்தீங்க. அதனால அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு விக்கெட்டும் எடுக்க மாட்டாரு. அவரு கண்டெயின் பண்ணுவாரு. சாண்டர் அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணுவார், பேட்டிங்கா பிடிப்பாரு. மகாராஜ் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு வில் ஜாக்ஸ் பரவாயில்லன்னு சொல்லு. வாட் எவர் ரன்ஸ் ஹி கிவ்ஸ், இஃப் அட் ஆல் ஹி கிவ்ஸ் பவுலிங் போட்டு கொடுத்தாருன்னா அட்லீஸ்ட் பேட் பண்ணி எடுத்துருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். வில் ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும். இந்த மேட்ச் ஓப்பனிங் இறங்கிட்டு ரோஹித் வந்தாருன்னா இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா நல்லா விளாண்டாரு. நம்பர் 7 நம்பர் 8ல நம்பர் 7ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அந்த ரோல். ஸோ ஹி கேன் கண்டினியூ தட் ரோல். இப்போதைக்கு ஐ ஃபீல் அவங்க மலபார் வச்சு கண்டினியூ பண்ணாம ஒரு ப்ராப்பர் ஓப்பனிங் பேர் வேணும்னு நினைக்கிறேன். அது வந்து வில் ஜாக்ஸ் QDK இருந்தா ஓகே. இப்போதைக்கு டெம்பரரியா இருந்தாலும் இட் வில் பி பெட்டர். ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க். அது பேஸ்ட் ஆன் ஃபிட்னஸ் எனிவேஸ். பட் ரோஹித் இல்லாட்டியும் நீ மலைவா டிராப் பண்ணிட்டு வில் ஜாக்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிடலாங்கிற. இப்படி இல்லாட்டி நமன்தீரை வச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அவங்களால வில் ஜாக்ஸ் ரிலக்டன்ட் ஓப்பன் வித் வில் ஜாக்ஸ் இல்லையா? சரி, 1 வச்சு ஓப்பன் பண்றது இவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பனர் தான் இப்பதான் மிடில் ஆர்டர் விளாட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஈ கேன் பி எ ப்ராப்பர் ஓப்பனர். கொஞ்சம் லைக் ஒரு இது சேஞ்ச் பண்ணோம்ல. எல்லா தடையும் வந்து மலவா 2 மேட்ச் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு போன மேட்ச் ரோஹித் சர்மா இன்ஜுரி ஆகி போனாரு. ஸோ அதுல இருந்து ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே சரியில்லை. அந்த மேட்ச் QDK செஞ்சுரி அடிச்சாரு. பட் ஸ்டில்
இவங்க நம்ம வந்து பேட்டிங் வீக் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஸ்டில் வந்து இப்போ கியூடிகே ஒரு ஒரு மேட்ச் திலக் வர்மா செஞ்சுரி அடிச்சாரு. பட் மற்ற மேட்சஸ்ல வந்து பெரிய ஃபார்ம் இல்லை. கியூடிகே ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு, மற்ற இதுல ஃபார்ம் இல்லை. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 100 ரன் கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் சூரியகுமார் ஃபார்ம்ல யாதவும் இருக்காரு. அதேதான். சூரியகுமார் யாதவ்லாம் சொல்லவே தேவையில்லை. அவர் ரொம்ப வருஷமா ஃபார்ம்ல இல்லாம தான் இருக்காரு. போன ஐபிஎல்ல இருந்து. போன ஐபிஎல் இப்போ முடிஞ்சதுல இருந்து. அதான் பார்ப்போம். இல்ல கம்பேரிட்டிவ்லி சொன்னேன், அட்லீஸ்ட் பேட்டரா பெரிய நேம் இருக்குது, இதுல பிரிங் அப் இதுன்னு. சரி, இப்ப பவுலிங் வந்து கிறிஸ் பகத்தை வந்து அவங்க ரொம்ப நம்புறாங்க. எஸ்பெஷலி பேக் எண்ட்ல வந்து ஒரு க்ரூஷியல் ஓவர்ஸ்லாம் ஹர்திக் போடுவாருன்னு எதிர்பார்த்த ஓவர்லாம் அவர் போட்டது வந்து சர்ப்ரைஸ் தான் யாருக்குமே. பட் அவர் அவ்வளோ நம்புறாங்க. அதை பண்ணணுமா, இல்ல திருப்பியும் வந்து ஷார்துலோ இல்ல தீபக் சாரோ ஒருத்தர் ஆடிட்டா ஆடுறது பெட்டரோன்னு எனக்கு தோணுது. என்ன நினைக்கிறீங்க? கேட்டா அதாவது கிறிஸ் இதுக்கு பக்கட் மேல போயிடுச்சு டோர்னமெண்ட். இது இன்னும் 2 மேட்ச் தான். இந்த 2 மேட்ச் தோத்தாங்கன்னா முடிஞ்சிச்சு. இவங்க தான் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு சேஞ்ச் தான் பண்ணிட்டாங்க. கேக்குறேன். லாடுவோ இல்ல சாரோ ஒருத்தர் 2 ஓவர் மட்டும் ட்ரை அதாவது பண்ணலாமே இல்லையா? எனக்கு உங்களுக்கு என்னமோ ஒரு லாடு தான் பெயின் இதுன்னு நினைக்கிறேன். லாடு வந்து புஷ் பண்ற ரோஹித் சர்மான்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா வந்து இல்ல வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல. ஸோ அதனால நீங்க வந்து இதுக்கு மேல டோர்னமெண்ட்ல கம்பீட் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாஹார் இல்லாட்டி தாக்கூர் இறக்கி விடலாம். இல்ல கம்பீட் இல்ல பண்ணணும்னு இல்ல நினைச்சீங்கன்னா வெற்றி டிஸ்கஷனுக்காக சொல்றேன். கசன்ஃபார், பும்ரா, அஸ்வினி குமார், ஹார்திக் 4 ஓவர் போடணும். அவர் எவ்வளவு பேடா போட்டாலும் 4 ஓவர் போடணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ 16 ஓவர் அங்க முடிஞ்சிருச்சு. மிச்சம் 4 ஓவர் வந்து நீங்க வில் ஜாக்ஸையும் கிறிஸ் பகத்தையும் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்றீங்களா? கண்டிப்பா கிறிஸ் பகத் வந்து நீங்க வந்து ஐ மீன் அவர் சொன்ன ஒரு ஓவர்ல ஒரு 2 பால் இஸ் கிவிங் பேட் பால், பட் மீதி 4 பால் நல்லா போட்டுறாரு. கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இந்த பயம் போக போக இல் கெட் பெட்டர் அண்ட் பெட்டர் தான். ஓகே. போன வருஷம் கொஞ்சம் இவர் ஸ்ட்ரகிள் பண்ணார், அஸ்வினி குமார் ஒரு மேட்ச்க்கு அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் அதோட இந்த ஓவர் இஸ் மோர் இவங்க டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு 2 வருஷமா. இஸ் மோர் அவேர் ஆஃப் த டீம். ஸோ கண்டிப்பா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தான் எதிர்பார்க்கறாங்க. ஓகே. பட் அந்த ஒரு 4 ஓவர் குரூஷியலா இருக்கும். ஜாக்ஸ் அண்ட் பகத் கம்பைன் பண்ணி போட போறது, அது அவர் எப்படி போகுதுன்னு தெரியல. ஓகே, இன்னொன்று பாப்போம். வந்து என்னன்னா, இவங்க ம். பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, 2 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதனால வந்து லைக் முன்னாடிலாம் வந்து 2 ஓவர் டெத்தில் 1 ஓவர் நாங்கள் நடுவில் போடுவோன்ற இது இல்லை. இப்போ 2 ஓவர் பவர் பிளேல போட்டுட்டா அதுக்கப்புறம் டெத்தில் 1 ஓவர் தான் போட முடியும். விக்கெட் வேணும்னா அந்த 1 ஓவர் நடுவில் போட வேண்டியதா இருக்குன்னா, அதனால தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்களான்னு தோணுது. ம். ஓகே. அது எப்படி வேணாலும் அவங்க சொல்லலாம். சரி, இப்போ அப்படியே சன்ரைசர்ஸ் டீம் பார்ப்போம் கொஞ்சம். அவங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவாங்களா? அன்சேஞ்சா தானே போவாங்க. மீன் சேஞ்ச் ஜெயிச்சிட்டாங்க. பண்ணலாம். ஒன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் நிறைய விளையாடாம இருக்காங்க. பட் ஜெயிச்ச இதுல இருக்காங்க. ஐ திங்க் தே வில் கோ மாத்த வித் தி சேம் மாட்டாங்கன்னு தான் டீம். நான் நினைக்கிறேன். அந்த ஒரு அன்சேஞ்சா இது போவாங்க. பிரஃபுலிஞ்ச் ஸ்லாஷ் அஷ்துபே அந்த ஒரு ஸ்லாட் தே வில் சேஞ்ச் டிபெண்டிங் ஃபுல்லிங்கே அப்பான் கண்டினியூ இது. பண்ணலாம்டா. அவங்க இப்ப வாங்க வாங்கடையில தானே. பிரதர், வாங்க வாங்கடையில 2 ஸ்பின்னர் போறது இல்லை யாருமே. ஓகே, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு பாக்குறேன். இதில் திலக் வர்மா இது தவிர 2 பேர் ஒரு தூரம் இருக்காரு. 3 ஸ்பின் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவையா பாப்போம். அவங்க ஏ டீம் தான் கூலிங்கோட தான் போவாங்க. நான் நினைக்கிறேன். முதலாளி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஹிங்கியோட தான் போவாங்க. அவங்க அந்த மாதிரி தான் ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிச்சை பார்த்து ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் கமின்சர் வந்துட்டாரு. மேபி அதான் they'll go with the சேம் டீம் தான், பிரபுல் இங்கேயே வச்சு. ஓகே. ஸோ கீ பேட்டில்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த 4 ஓவர் ஹவு ஜாக்சன் பகத் ஆர் கோயிங் டு ஃபில் இன் அப்படிங்கிறது வில் ஹாவ் அ மேஜர் இம்பாக்ட் இந்த மேட்ச்ல எனக்கு தோணுது. நீங்க என்னென்ன கீ இது இருக்கும்னு சொல்லுங்க. ஈ நான் வந்து நினைக்கிறேன் பும்ராவோட ஐ ஃபீல் கசன்ஃபார் அவர் ஓவர் எப்படி ஹேண்டில் பண்றாங்க. லைக் இனிஷியலா பவர் பிளேல ஒன்று போடுவாரு, மிடில் ஓவர்ஸ்ல டிராவிஸ் ஷேக் போடுறாரு. டிராவிஸ் ஷேக் வந்து இது பண்றாங்களா இல்ல வில் ஷேக் ஜாக்ஸ் மட்டும்தான் இருக்காரு. கொடுக்குறாங்களா? நான் டிராவி அடிக்க ஆரம்பிக்கல. இல்ல அதான் இப்போ வந்து நம்ம வில் ஜாக் சொல்றோம். எனக்கு என்னமோ ஆக்சுவலா இந்த மேட்ச் ரிஸ்க் எடுத்து கசன்ஃபாரே போடலாம். ஹர்திக் பாண்டியா இது உட்கார வச்சுட்டுனா நியூ பால் போடாம பும்ரா கசன்ஃபார் அவுட் அண்ட் அவுட் தே கேன் கோ அண்ட் அட்டாக். தாராளமா பண்ணலாம். அது ஆனா பண்ணா அவங்க பெட்டரா இருக்கும். அவர் பண்ண மாட்டாரு. பட் அவர்தான் ஜெயவர்தனை வந்து வெளியே இருந்து 2 லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க, ஆஸ்பின் மில்ஜாக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு போடுவாங்க பாருங்க. அது வேற போட்டுட்டு இருந்தாங்க. ஜெயவர்தனே வித்வுட் ரோஹித், ஃபிளமிங் வித்வுட் இஸ் ஈக்குவல் டு ஃபிளமிங் வித்வுட் தோனி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கா தெரியல. மீம் பார்த்தேன் பிரதர், ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். பேசிக்கலி வந்து கேப்டன்சி பத்தி எதனால ஹர்திக் பாண்டியா வந்து அவர் கேப்டனா இருந்து 2 தடவை குஜராத் இதுக்கு ஃபைனல்ஸ் போயிருக்காரு. ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு, ஒரு தடவை ஃபைனல்ஸ் போயிருக்காரு. இவங்க வந்து ஐ வுட் சே மோர் டிக்ளைனிங் ஆசட்ஸ். சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா சொல்லலாம். எல்லாம் வந்து டவுன் ரைட்டா போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஹர்திக் பாண்டியாவும் சேர்த்துன்னு சொல்லலாம். கண்டிப்பா
இந்த கோர் அந்த டிக்ளைனிங் அசெட் நீங்க சொல்ற கோர் டிக்ளைனிங் தான் ஆசிட்ல மெடிக்கல் மேனேஜ். சஹாரு போல்ட் இந்த மாதிரி இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இனிஷியல் லெவல்ல கண்டிப்பா இருந்திருப்பாங்களே எல்லாரும். அதுக்கப்புறம் இத்தனை பேர் வந்து வெளியே 2 பேர் வெளியே உட்கார வச்சிட்டீங்க. ஒருத்தர் இன்ஜுரியா இருக்காரு, 2 பேர் பயங்கர கொடுமையான ஃபார்ம் இருக்காங்க. இவ்வளோ எல்லாம் இத்தனை பேர் ஒரே சமயத்துல, அதுவும் வந்து லைக் த கோர் ஆஃப் த டீம் இத்தனை பேர் வந்து ஒரே சமயத்துல ஃபார்ம் அவுட் அப்படின்ற போது பெர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் தான் இருக்கும். ஆமா இவங்களுக்கு வந்து ஆனா ஒரு 4 ஓவர் பேங்க் கிடைச்சிருச்சு. கமின்ஸ் மாதிரி ஒருத்தர், கமின்ஸ் இஸ் 4 ஓவர் பேங்க். ஸோ அது வந்து இட்ஸ் பிக் ப்ளஸ் தான் அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க ஆன்வர்ட்ஸ் அப்பர்ட்ஸ்ன்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்டில், கீ பேட்டில், மும்பை இந்தியன்ஸ் vs SRH at வாங்கடே, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரிவைவலா, ஆலாரே, இல்ல வந்து இவங்க தானே ஆரஞ்சு ஆர்மி தானா? ஆரஞ்ச் ஆர்மி. ஆரஞ்சு ஆர்மின்ட்டீங்க. மட்டும் நான் வந்து நான் ஆலாரே அப்படின்னு சொல்றேன். 2 SRH ஆரஞ்சு ஆர்மி சொல்றீங்க. இந்த மேட்ச்லயாவது ரிவைவ் வராங்களா மும்பை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் வந்து எம்ஐ சொல்றேன். பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. எஸ்பெஷலி ரோஹித் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் ரோஹித் ஆட மாட்டாருன்னு ஒரு கட் ஃபீலிங். இதெல்லாம் பார்க்கும்போது, நீ ட்ரைனிங் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ரோஹித் மே நாட் பிளேன்னு தான் தோணுது. பட் ஐ திங்க் மும்பை வில் வின் திஸ் கேம். பாப்பா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். ஒரு க்ளோஸ் கேம், பஞ்சாப் லாஸ்ட். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் அப் ஹெட், எம்ஐ vs SRH பார்ப்போம். முதலாளி நீங்க சொல்றது சொல்லுங்க. We'll sign off with this. We'll back for more test quarter. Bye.